ஓகே. ஸோ நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்ட். ஓகே. ஸோ ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்ட்க்கு போக முதல்ல வந்து ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும். நம்மளை வந்து இந்த சப்ஜெக்ட் வந்து லெவல் 4 செகண்ட் செமஸ்டரில் ஆப்ஷனல் சப்ஜெக்டாக தான் இருக்குது. அதாவது மார்க்கெட்டிங் ஃபார் ஆப்ரேஷன் ஃபார் மார்க்கெட்டிங்னு சொல்லியிருக்கு, ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் இருக்குது. அது ஏதாவது ஒரு சப்ஜெக்டை செலக்ட் பண்ணி கொள்ளலாம். எந்த ஸ்ட்ரீம் இல்லை, அதாவது ஹெச்ஆர்எம் எடுக்கிறதோ, அக்கௌண்ட்ஸ் எடுக்கிறதோ, அப்படி இல்லாட்டி மார்க்கெட்டிங் எடுக்கிறதோ, எதுனாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை தான் எடுக்கும். சரியா? இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சு போடுங்க, நாங்கள் எந்த ஒரு சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணாலும் முதல்ல பார்க்கணும் எங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் வந்து எல்லாரும் எந்த சப்ஜெக்ட் செய்கிறாங்களோ நாங்களும் முடியுமான்னு மட்டும் அந்த சப்ஜெக்ட் தான் செஞ்சு பார்க்கணும். இப்போ இப்படித்தான் இப்போ எல்லாரும் நினைக்கிறோம் இல்லை அந்த ஸ்பெஷலாக அந்த சப்ஜெக்ட் யாரும் செய்யாத சப்ஜெக்ட் ஒன்று செஞ்சால் தான் எனக்கு அந்த சப்ஜெக்டில் டிமாண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டால், உண்மையாலுமே வந்து எங்களுக்கு வந்து டிமாண்ட் வந்து நாங்கள் எடுக்கிற சப்ஜெக்டில் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. உங்களோட டிமாண்ட் எதில் காட்டணும்னு சொன்னால், நீங்கள் டிகிரியை வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணீங்களா, செகண்ட் கிளாஸில் பாஸ் பண்ணுறீங்களான்னு சொல்லி தானே தவிர சப்ஜெக்ட் எடுக்கிறதுல இல்லை. சரியா? இன்னொரு விஷயம் என்னதுன்னு சொன்னால், இப்போ நீங்கள் உண்மையாலுமே இப்போ இருக்க சிச்சுவேஷனோட கேம்பஸ் இப்போ இருக்க சிச்சுவேஷனோட வந்து இப்போ நாங்கள் டிகிரிக்கு வந்து ரொம்ப டைம் வந்து செலவழிக்கவும் முடியாது. ஸோ மேக்ஸிமம் 4 இயர்ஸ்னால் 4 இயர்ஸ்க்குள்ளே முடிச்சுட்டு வெளியில் போகிற மாதிரி இருக்கணும். சொன்னால் அந்த அளவுக்கு இப்போ காம்படிஷன் கூடிக்கொண்டு வருது. அப்படி இருக்கக்குள்ள வந்து இப்போ உண்மையாலுமே வந்து நாங்கள் இது வரைக்கும் யாரும் செஞ்சில்லாத ஒரு சப்ஜெக்ட், எந்த ஒரு விதமான ஒரு பேப்பர்ஸ் ஆன்சரும் இல்லாத சப்ஜெக்ட் ஒன்று நாங்கள் எடுக்கிறோம்னு சொல்லி சொன்னால் அது எங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க் கூடயாக தான் இருக்கும். சரியா? ஸோ நீங்கள் பர்சனலாக உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ, எது பிக்கப் பண்ணி கொண்டு போக முடியும். இப்போ ஏதாவது ஒரு டவுட்னா கூட ஒரு பேப்பரில் ஏதாவது ஒரு கிளியர் இல்லாட்டி கூட நீங்கள் அதை தெரிஞ்சு கொள்வதற்காக என்ன செய்யணும், கண்டிப்பாக வந்து அந்த சப்ஜெக்ட் செஞ்சவங்க யார்கிட்ட தான் கேட்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற சந்தர்ப்பத்தில் வந்து தெரியாத ஒரு சப்ஜெக்ட் செய்கிறத விட தெரிஞ்ச ஒரு சப்ஜெக்டை செஞ்சு நாங்கள் அதில் எப்படியாவது கம்ப்ளீட் பண்ணி கொண்டு போகிறது தான் ஸ்மார்ட் மூவ்னு சொல்லி சொல்கிறது. ஓகே. ஸோ அப்போ நீங்கள் வந்து இப்போ அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணியிருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ கெட் எக்ஸாம் செய்யக்குள்ளேயோ ஃபைனல் எக்ஸாம் செய்யணுக்கோ நீங்கள் கேம்பஸில் போயிட்டு டிரெக்டாக கதைச்சி எனக்கு இந்த சப்ஜெக்டை வந்து நான் இது ஆப்ஷனில் நான் கொடுத்துன்னு இந்த சப்ஜெக்டை சேஞ்ச் பண்ணிக்க சொல்லுங்கள். ஓகே. ஸோ நான் நானும் செகண்ட் செமஸ்டரில் கிளாஸஸ் வைக்கிறது எல்லாமே இந்த ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட், அதாவது வந்து க்ரௌட் ஒன்று இருக்கிற சப்ஜெக்ட்ஸுங்களுக்கு மட்டும் தான் நான் கிளாஸஸ் வச்சு கொண்டு போகிறேன். க்ரௌட்ஸ் இல்லாத சப்ஜெக்ட்ஸுங்களுக்கு நான் முடியுமான்னு மட்டும் கிளாஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணுறேன். ஓகே. ஸோ மற்றது வந்து இப்போ உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் ஓகே, இப்போ நான் இப்போ இந்த சப்ஜெக்டை எடுங்கன்னு சொல்லிடுவோம். உங்களுக்கு விருப்பத்தை நீங்கள் செய்யுங்க. நான் ரெண்டுலேயும் இருக்க என்ன சொல்கிறது, பெனிஃபிட்ஸ் அண்ட் ஃபால்ட்டை சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் அதில் நினைக்கலாம், இப்போ மார்க்கெட்டிங் ஆப்ரேஷன் எடுத்தால் ஓகே இதில் மார்க்கெட்டிங்கை மட்டும் நல்லா அக்யூரேட்டாக படிச்சுக்கொள்ளலாம். ஸோ ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்னா ஓவராலாக தானே வரணும். இப்போ உண்மையாலுமே நாங்கள் அந்த முதல்ல சொன்ன மாதிரி தான் ஓவராலாக நாங்கள் படித்து வச்சுக்கொள்வது நல்லது தானே. ஸோ அதுதான் அங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ இப்போ மார்க்கெட்டிங் எடுத்தால் நீங்கள் மார்க்கெட்டிங்லேயே ஆப்ரேஷனல் எல்லா விஷயத்தையும் வந்து படிக்க வேண்டி வரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் தெளிவாக கேட்டு படித்து எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளணும். ஸோ எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை தெரிவு செய்யுங்க. எதுக்கு கூடுதலாக சான்ஸ் இருக்கோ, அதாவது வந்து என்ன சொல்கிறது சப்போர்ட்ஸ் இருக்கோ அதையும் இருக்கா பார்த்து கொள்ளுங்க. சரியா? ஸோ ஓகே. இப்போ நாங்கள் இதில் லெவல் 4 படிக்கிறது வந்து ஆப்ரேஷன், அதாவது ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்னாலே பொதுவாகவே உங்களுக்கு தெரியும், நாங்கள் மேனேஜ்மெண்ட் எடுத்துக்கொண்ட நிறைய வெரைட்டி மேனேஜ்மெண்ட்டில் உதாரணம் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் இருக்குது, ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இருக்குது, ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் இருக்குது, ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இருக்குது, ரிசர்ச் மேனேஜ்மெண்ட்னு சொல்லியிருக்கு. நிறைய மேனேஜ்மெண்ட்ஸ் இருக்குது. முகாமைத்துவத்தில் பல்வேறு வகைகள் வருது. அதில் ஒரு வகையான முகாமைத்துவம் தான் இந்த ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட். அடுத்தது வந்து இப்போ நிறைய பேர் வந்து ஏ லெவலில் காமர்ஸ் படித்தவங்க மேனேஜ்மெண்ட்டில் ஒரு யூனிட்டாக வந்து இந்த ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்டை படிச்சிருப்பீங்க. ஸோ அது இல்லாமல் அடுத்த ஸ்டெப் வந்தால் இப்போ இங்கே அடுத்த கேம்பஸில் வருவோமே. ஸோ கேம்பஸில் நீங்கள் இந்த ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கக்கூடிய சான்ஸ் இருக்குது, இஎஸ்பிஎம் சப்ஜெக்ட் செஞ்சுருப்போங்க. ஸோ அதை எல்லாத்தையும் விட அட்வான்ஸாக கொஞ்சம் வாரது தான் இந்த லெவல் 4 இருக்க ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்னு சொல்கிறது. அடுத்தது இந்த ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்ல வந்து பொதுவாக வந்து இப்போ உங்களுக்கு எக்ஸாமுக்கு வந்து யூனிட் 1 அண்ட் யூனிட் 2 தான் இருக்குது. அப்போ யூனிட் 1ல செஷன் 5, யூனிட் 2ல செஷன் 5, டோட்டலாக 10 செஷன் தான். அது இல்லாமல் வேணா உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாமுக்கு இன்னொரு யூனிட் 3 அண்ட் 4 இருக்கலாம். அப்படி இல்லாட்டி யூனிட் 3யோட ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே உங்களோட ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்ட் கவர் ஆகிடும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னதுன்னு சொன்னால், ஆல்ரெடி நான் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்க்கு கெட் எக்ஸாம் பேப்பருக்கான ஆன்சர், ஃபைனல் எக்ஸாம் பேப்பருக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணி தான் வச்சிருக்கிறேன். சரியா? அடுத்தது இன்னொரு விஷயம் அதில் சொல்லணும். ஸோ அதுக்கான டிஸ்கஷன்ஸும் வந்து நான் தனித்தனியாக ரெக்கார்டிங் போட்டு தான் வச்சுருக்கேன். கெட் எக்ஸாமுக்கான ரெக்கார்டிங் துண்டை,
ஃபைனல் எக்ஸாம்க்கான ரெக்கார்டிங் தோன்றா. சம்டைம்ஸ் கெட் எக்ஸாம்ல வர கொஸ்டின்ஸே வந்து ஃபைனல் எக்ஸாம்ல வந்திருந்தா, ஃபைனல் எக்ஸாம்க்கும் நான் அத கிளியரா விளங்கப்படுத்தி இருப்பேன். ஓகேயா? சம்டைம்ஸ் கெட் பேப்பர்ஸ் வந்து இல்லங்கிற பட்சத்தில வந்து ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்ஸ் ரெக்கார்டிங்கை நீங்க கேட்டுக்கொள்ளலாம். எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. நார்மலா வந்து நாங்க ஒரு எக்ஸாம்க்கு படிக்கிறோம். அதாவது கெட் எக்ஸாம்க்கு படிக்கிறோமோ, ஃபைனல் எக்ஸாம் படிக்கிறோமோ, நாங்க எந்த எக்ஸாம்க்கு படிக்கிறோங்கிறதுல முக்கியம். ஸோ நீங்க நல்லா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. கெட் எக்ஸாம்ல என்னென்ன கொஸ்டின் இப்போ உங்களுக்கு நார்மலா தந்திருக்காங்க தானே, யூனிட் 1 அண்ட் 2 இந்த யூனிட் 1 அண்ட் 2 வந்து கெட் எக்ஸாம்ல எந்தெந்த கொஸ்டின்ல வந்து கொஸ்டின் எப்படி எப்படி வருது. அதே மாரி ஃபைனல் எக்ஸாம்ல அந்த கொஸ்டின் எப்படி எப்படி வருதுன்னு சொல்லி பார்க்கணும். இந்த யூனிட் 1 அண்ட் 2 யூனிட் 1 அண்ட் 2ல இருக்கிற கொஸ்டின்ங்க வந்து கெட்ல வந்து எந்தெந்த எப்படி எப்படி ரிலேட்டடா வந்திருக்கு. அதே மாரி ஃபைனலையும் சம்டைம்ஸ் இந்த யூனிட் 1, 2 கவர் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டுருப்பாங்க. ஸோ அதுல எப்படி கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ அந்த 2 கொஸ்டினுக்கும் உங்களுக்கு ஆன்சர் பண்ணக்கூடிய மாரி இருக்கான்னு சொல்லி நான் போட்டிருக்க ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே நீங்க தெளிவா கேட்டீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு புரியும். ஓகேயா? சரி. அடுத்த ஒரு விஷயம் சொல்றேன். ஸோ நான் இந்த செஷன் ரெக்கார்டிங்ஸ் எப்படி போகுதுன்னு சொல்லி சொன்னா, நார்மலா வந்து நான் இந்த சப்ஜெக்ட்டோட வந்து இந்த சப்ஜெக்ட்ல ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தான்னு சொல்லி சொன்னா, அது நார்மலா எந்த வருஷம் மாரி கேட்டிருப்பாங்கன்னு சொல்லி, அதையும் நான் மென்ஷன் பண்ணி தான் சொல்லிக்கொண்டு போவேன். சரியா? இன்னொரு விஷயத்துக்கு வாரேன். இன்னொரு விஷயத்துக்கு வரேன். சரியா? ஸோ அடுத்தது வந்து ஆ உங்களுக்கு இப்ப நான் இந்த ரெக்கார்டிங் ப்ரொவைட் பண்ணி கொண்டு போறது வந்து மெயின் ரீசன் என்னதுன்னு சொல்லி சொன்னா, இப்ப நாங்க எங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தேவைன்னு சொல்லி சொன்னா, எங்களுக்கு அது வந்து அந்த ரிலேட்டடான நாங்க YouTubeல ஏதாவது சோர்ஸ்லயோ நாங்க தேடியே எடுத்துக்கொள்றோம். ஸோ சரியா எனக்கு கிளாஸஸ் வச்சாலும் பெருசா எல்லாருமே வந்து வாரதும் குறைவு. ஸோ அது மட்டும் இல்லாம எல்லாருக்கும் டைம் ப்ராப்ளம் ஒண்ணு இருக்கு. சிக்னல் இஷ்யூஸ் ஒண்ணு இருக்கு. ஒரு சிலதுல எல்லாமே இஷ்யூஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு நான் தேவையான விஷயத்த சரியான முறையில நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றனால வந்து, நான் நினைக்கிறேன் இது வந்து எனக்கு சக்சஸ்ன்னு சொல்லி. ஸோ இப்போ ஆரம்பத்திலேயே நாங்க பார்த்தோம், நாங்க எல்லாருமே நினைச்சது ஆன்லைன் எக்ஸாம் செய்றது, ஆன்லைன்ல அசைன்மென்ட் சப்மிட் பண்றது, ஆன்லைன் கிளாஸஸ் வைக்கிறது வந்து சக்சஸ் ஆகாதுன்னு சொல்லி. ஆனா அதுவே சக்சஸா இருக்கக்குள்ள, இப்ப நான் உங்களுக்கு ஒரு தேவையான விஷயத்த வந்து நான் உங்கள கிளாஸ்ல என்டர் பண்ணி கொள்ளாட்டியும், நான் உங்களுக்கு அந்த என்னென்ன விஷயமெல்லாம் என்னால முடியுமான்னு மட்டும் கவர் பண்ண முடியுமோ, நீங்க என்னென்ன கொஸ்டின் எப்படி எப்படி எதிர்பார்ப்பீங்கன்னு சொல்லோ, அது எல்லாமே வந்து நார்மலா நான் கவர் பண்ணி தான் இந்த ரெக்கார்டிங்ஸ் வந்து அப்லோட் பண்றது. ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட்க்கு. இன்னொரு விஷயம் என்னதுன்னு சொன்னா, நான் எனி டைம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த ரெக்கார்டிங்ஸ கேட்டுட்டு உங்களுக்கு அதுல ஏதாவது டவுட்னா, நீங்க எனி டைம் மெசேஜ் போட்டாலும், ஈச் அண்ட் எவ்ரி ஒன் பெர்சனுக்கும் வந்து என்னால ஃப்ரீ டைம் முடியுமான்னு மட்டும் நான் எல்லாருக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணி கொண்டு தான் இருக்கேன். ஓகே. ஸோ அப்படித்தான் இந்த கிளாஸஸ் பேஸ் போகும். இனி வார கிளாஸ்ங்கனாலும், நீங்க இனி லெவல் 5, லெவல் 6 வாரதுண்டாலுமே, நீங்க அதுக்கு எந்த கிளாஸ் ஜாயின்ட் ஆகுனாலுமே ஆல்மோஸ்ட் வந்து அந்த மாரி பேஸ்ல தான் போகும். சரியா? ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு அந்த நீங்க அந்த ரெக்கார்டிங்ஸ கேட்டு ஏதாவது உங்களுக்கு டவுட்ன்னு சொன்னா என்ன சொன்னா நான் வந்து என்ட டார்கெட் கஸ்டமர் யாரு? இப்ப நீங்க எல்லாம் மார்க்கெட்டிங் படிச்சிருப்பீங்க. கேம்பஸ் ஸ்டூடண்ட்ஸ். ஸோ கேம்பஸ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஏத்த மாரி தான் வந்து நான் அசைன்மென்ட்டா இருக்கலாம், மாடியூல்ஸ் ஆன்சர்ஸா இருக்கலாம், ஸ்லைட்ஸ் ரெக்கார்டிங்கா இருக்கலாம், எல்லாமே கொண்டு போறேன். இந்த கேம்பஸ விட அப்பாற்பட்ட எந்த ஒரு விஷயமுமே வந்து நான் உங்களுக்கு படிப்பிக்கிறது இல்ல. அட்வான்ஸான விஷயங்கள் படிப்பிக்கிறது வேற. அதாவது கேம்பஸ்க்கு ரிலேட்டடான எந்த ஒரு விஷயமுமே வந்து நான் உங்களுக்கு சொல்லிக் குடுக்கல. ஸோ அதனால வந்து நான் இந்த மெத்தட் வந்து ஓகேன்னு சொல்லி சொல்றேன். நான் ஏன் இந்த விஷயத்த சொல்றேன்னு சொல்லி சொன்னா, என்கிட்ட 2, 3 பேர் சொல்லியிருந்தாங்க. அண்ணா ஆன்லைன் ரெக்கார்டிங்கா, ஆன்லைன்ல கிளாஸ் எடுப்பீங்கன்னு சொல்லி. ஸோ அதுக்கான ஒப்பீனியனா தான் நான் சொல்றேன். நெறைய பேர் வந்து அப்படி அது 2, 3 பேரு தான். ஸோ அந்த 2, 3 பேருக்காக வந்து எனக்காக லைவ் கிளாஸ் வைக்கவும் முடியாது. ஸோ ஆ ஸோ அதையும் நான் சொல்லிக் கொள்ளணுமே. ஸோ அதுக்காக தான் நான் இந்த மெத்தட வந்து சக்சஸ் ஆகியிருக்கனால தான் நான் இந்த மெத்தட வந்து கொண்டு போறேன். ஓகே. இது வந்து கணக்கு பாடங்கள்னா, நீங்க சொல்ற மாரி கண்டிப்பா நான் வந்து உங்கள எல்லாம் லைவ் கிளாஸ்ல ஜாயின் பண்ணி கொண்டு தான் சொல்லிக் குடுக்கணும்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இது வந்து ஜஸ்ட் எல்லாமே நோட்ஸ் பாடங்கள் தான். ஸோ எந்த பிரச்சனையுமே இல்ல. ஸோ மத்தது வந்து இது வந்து ஃபெயிலியர் ஆன விஷயமும் கூட இல்ல. சக்சஸ் ஆகி தான் இருக்கு. நார்மலாவே தெரியும். நான் ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல இருந்து எல்லாமே வந்து அதாவது நான் லெவல் 3, லெவல் 4, லெவல் 5, லெவல் 6 இப்போ எனக்கு ஜஸ்ட் இதுல லெவல் 4லனாலும் சரி, நான் ஒரு சில ஸ்டூடண்ட்ஸ் வந்து நேரடியா சரி மீட் பண்ணியிருக்கேன். இட்ஸ் மீன் கொழும்பு ஆட்கள. ஸோ அது இல்லாம இதே வேற வேற யூனிவர்சிட்டி ஆட்கள் வந்து நான் மீட் பண்ணது கூட இல்ல. பட் அதே மாரி தான் எனக்கு லெவல் 3லயும் எல்லாமே புது ஆட்கள் தான். நாங்க எங்களோட நாவல் யூனிவர்சிட்டில இருக்கவங்கள கூட நான் மீட் பண்ணிடல. ஆனா அவங்க கூட இந்த ரெக்கார்டிங் மெத்தட்க்கு வந்து ஓகேன்னு சொல்லி 40, 30 பேர் ஜாயின் பண்ணி கிளாஸ் வந்து கொண்டு தான் இருக்காங்க. சரியா? ஸோ இந்த மெத்தட் தான் நான் படிச்சு குடுத்து கொண்டு போற மெத்தட். ஓகே. ஸோ அது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செமஸ்டர்லயே தெரியும். என்கிட்ட லீகல் கிளாஸ் வந்திருக்கவங்க, மேக்ரோ எக்கனாமிக் கிளாஸ் வந்தவங்க எல்லாருக்குமே தெரியும். ஓகேயா?
ஓகே. அப்ப நாங்க இதுல பார்ப்போம் ஆப்பரேஷன் மேனேஜ்மென்ட். நார்மலா இந்த வாட் இஸ் த ஆப்பரேஷன் மேனேஜ்மென்ட்னு சொல்லி கேட்கிற கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எப்ப இருக்கும் நார்மலா வந்து இது உங்களோட கெட் எக்ஸாம் பேப்பர்ஸ்ல வரக்கூடிய கொஸ்டின்ங்க தான் இது. அதாவது வந்து நீங்க கெட் எக்ஸாம்ஸ் பேப்பர்ஸ்ங்கள வந்து எல்லாமே எடுத்து பார்த்திருந்தா தெரியும். அதாவது கெட் எக்ஸாம் பேப்பர்ல வந்து நார்மலாவே வந்து பெஸ்ட் கொஸ்டினா வந்து என்ன கேட்பாங்கன்னு சொல்லி சொன்னா, செயற்பாட்டு முகாமைத்துவம்னா என்னதுன்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேயா? செயற்பாட்டு முகாமைத்துவம்னு சொல்லி சொன்னா என்னதுன்னு கேட்பாங்க. அப்படி இல்லாட்டி செயற்பாட்டு முகாமைத்துவத்தின்ட வந்து முக்கியத்துவம்னு சொல்லி கேட்பாங்க. செயற்பாட்டு முகாமைத்துவம்னா என்ன? செயற்பாட்டு முகாமைத்துவத்தின்ட முக்கியத்துவம் தான். இந்த மாதிரியான கொஸ்டின்கள் வந்து கேட்கலாம். அப்படி இல்லாட்டி இந்த செயற்பாட்டு முகாமைத்துவம் எப்படி பங்களிப்பு செய்யுதுன்னு கூட கேட்கலாம். உங்களோட அதாவது வந்து என்ன சொல்றது? செயற்பாட்டு முகாமைத்துவம் எப்படி பங்களிப்பு செய்யுதுன்னு கூட கேட்கலாம். அப்ப நார்மலாவே வந்து நாங்க இந்த செயற்பாட்டு முகாமைத்துவம்னு சொல்ற விஷயத்த வந்து எடுத்துக்கொண்டா, ஓவராலா எங்களுக்கு சரளமா ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அதாவது வந்து நாங்க ஒரு நிறுவனத்துல வந்து மேற்கொள்ளக்கூடிய செயற்பாடுகள தான். அதாவது நிறுவனத்துல வந்து மேற்கொள்ளக்கூடிய செயற்பாடுகள தான் நாங்க என்ன சொல்றோம்னு சொல்லி சொன்னா, செயற்பாட்டு முகாமைத்துவம்னு சொல்லி சொல்றோம். நிறுவனத்தால மேற்கொள்ளக்கூடிய விஷயங்கள தான். அதாவது வந்து செயற்பாட்டு முகாமைத்துவம்னு சொல்லி நாம சொல்லுவோம். ஓகே. ஸோ அப்ப எங்களுக்கு செயற்பாட்டு முகாமைத்துவத்த பாருங்க. இங்க தெளிவா எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஆப்பரேஷன் மேனேஜ்மென்ட் அதாவது OM இட்ஸ் டிஃபைன்ட் as a design, operation, improvement of the system that create and deliver the frames, primary products and serviceன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஓகே. அப்ப இந்த செயற்பாட்டு முகாமைத்துவம்னு சொல்லி சொல்லும் பொழுது வந்து, நாங்க என்ன சொல்றோம்னு சொல்லி சொன்னா, சேவை வணிகங்களா இருக்கலாம், உற்பத்தி வணிகங்களா இருக்கலாம். அதாவது வந்து சேவை வணிகங்கள்னா, காப்புறுதி சேவை, வங்கி சேவை, வைத்தியசாலை இந்த மாரி தான் சேவிஸ். உற்பத்தி வணிகங்கள்னா தெரியும் தானே? பொருட்கள வந்து உற்பத்தி செய்றது. அப்ப அந்த 2லயுமே வந்து 2 வணிகங்கள்லயும் வந்து உள்ளீடுகள வந்து வெளியீடுகள்ன்ற நிலைமைக்கு உள்ளீடுகள வந்து வெளியீடுன்னு சொல்ற நிலைமைக்கு வந்து மாற்றக்கூடியது. உள்ளீடுகள வெளியீடுங்கிற நிலைமைக்கு மாற்றக்கூடிய செயற்பாடுகள வந்து ஒழுங்கமைக்கிறது. அந்த செயற்பாட வந்து திட்டமிடணும், ஒழுங்கமைக்கணும், கட்டுப்படுத்தணும் என்பவற்றுக்குரிய கருமங்கள தான் செயற்பாட்டு முகாமைத்துவம்னு சொல்லி சொல்றோம். அப்ப அது என்ன? இப்ப நாங்க படிச்சுட்டோம். செயற்பாட்டு முகாமைத்துவம்னா என்னது? ஒன்று உற்பத்தியா இருக்கலாம், அப்படி இல்ல உற்பத்தி பொருட்களா இருக்கலாம், அப்படி இல்லாட்டி சேவையா இருக்கலாம். அத வந்து உள்ளீடுகள் உள்ளீடுகள வந்து வெளியீடுகளாக மாத்துற நிலைமை. அதாவது வந்து உதாரணத்துக்கு உள்ளீடுகள வெளியீடுகளாக மாத்துறதுன்னு சொன்னா, நான் அத வந்து அடுத்த ரெக்கார்டிங்ல சொல்லித்தாரேன். ஸோ அப்ப அந்த உள்ளீடுகள வந்து வெளியீடுகளா மாத்தக்குள்ள வந்து என்ன செய்றான்னு சொல்லி சொன்னா, அந்த செயற்பாட்டு நடவடிக்கைகள திட்டமிடணும். ஓகே. இப்ப நான் வந்து இன்றைக்கு 15 பாக்கெட்ல வந்து உற்பத்தி செய்யணும்னு சொன்னா, நான் அந்த செயற்பாடுகள திட்டமிடணும். ஓகே. இந்த 15 பாக்கெட் உற்பத்தி செய்யறதுக்கு எத்தன ஊழியர்கள் தேவை? எத்தன மணித்தியாலத்துக்குள்ள நான் செஞ்சு முடிக்கணும்? இதுக்கு என்னென்ன இயந்திரங்கள் தேவை? இந்த பொருள் உற்பத்தி செய்யறதுக்கு தேவையான மூலப்பொருட்கள் என்னென்ன தேவை? அதுதான் திட்டமிடல். அத ஒழுங்கமைக்கணும். ஓகே. நாங்க இவ்வளோ அளவுல தான் இந்த பொருட்கள வந்து உட்செலுத்தணும். ஊழியர் வந்து இந்த பகுதி என்ன சொல்றது? இதுல இந்த பிரிவுல 2 பேர் தேவ. ஸோ இந்த பிரிவுல 3 பேர் தேவ. கடைசியா இறுதியா வந்து ஒருத்தர் தேவ. அத அப்படி ஒழுங்கமைக்கிறது. அடுத்தது வந்து கட்டுப்படுத்தல். இப்ப இந்த ஒழுங்கமைச்சதுக்கு பிறகு, இந்த வேலை எல்லாமே ஒழுங்கா நடக்குதா? இன் ஆர்டரா நடக்குதா? ஓகே. நான் வந்து இவ்வளவு தான் மூலப்பொருள் அளவு முதல்ல போட சொன்னேன். அப்ப இந்த அளவுக்கு மூலப்பொருள் போட்டுருக்காங்களா? இதுல இவ்வளவு தான் சேர்மானங்கள் சேர்க்க சொன்னேன். அப்ப இந்தந்த சேர்மானங்கள் சேர்த்திருக்காங்களா? ஸோ அது எல்லாமே வந்து இன் ஆர்டரா நடக்கிறதான்னு சொல்லி எல்லாம் பார்த்து, அப்படி ஏதாவது இஷ்யூஸ் ஆகுனா, அத அங்கன கண்ட்ரோல் பண்றது. ஓகே. இங்க வந்து மூலப்பொருள் கூடிருச்சு. அப்ப நான் டக்குனு கண்ட்ரோல் பண்ணி, ஓகே மூலப்பொருள குறைக்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்கணும்.
இங்கே வந்து ப்ராடக்ட்டை வந்து செக் பண்ணலை. ஸோ இந்த ப்ராடக்ட்டை செக் பண்ணுறதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுக்கிறது. அதுதான் கட்டுப்படுத்தல். ஸோ அந்த பிரச்சனையில ஏற்பட முன்னுக்கும் நாங்கள் கட்டுப்படுத்துறதுக்காக என்ன செய்கிறோம்? கண்காணிக்கிறது, ஒருத்தரை நிர்வகிக்கிறது அந்த மாதிரி. ஸோ அப்படி அந்த செயற்பாடுகள் எல்லாத்தையும் வந்து உள்ளடக்கியது தான் செயற்பாட்டு முகாமைத்துவம்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப இந்த செயற்பாட்டு முகாமைத்துவத்தின் மெயின் நோக்கம் வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, அதாவது மெயின் ஒப்ஜெக்டிவ் என்னதுன்னு சொல்லி சொன்னா, செயற்பாட்டு நடவடிக்கைகளை வந்து நல்லபடியா நிறைவேற்றிக் கொள்றது தான் செயற்பாட்டு முகாமைத்துவத்தின் பிரதான நோக்கமா இருக்கும். ஓகேயா? அப்ப இந்த செயற்பாட்டு மேலாண்மையில வந்து நாங்க என்ன செய்யறோம்னு சொல்லி சொன்னா, தயாரிப்புகள், சேவைகளை உருவாக்குறது, வழங்குறது, வடிவமைப்பு செய்றது போன்ற செயற்பாடுகள் எல்லாத்தையும் வந்து செயற்பாட்டு முகாமைத்துவம்னு சொல்லி சொல்லலாம். இப்ப அதாவது வந்து அந்த செயற்பாட்டு முகாமைத்துவம்னு சொல்லி சொல்லக்குள்ளயே, அத நாங்க என்ன செய்றோம்னா, உற்பத்தி பொறியியல், அதாவது புரொடக்ஷன் இன்ஜினியரிங். சரியா? அடுத்தது உற்பத்தி திட்டமிடல், ப்ராடக்ட் பிளானிங். பர்ச்சேசிங் மெட்டீரியல் பொருள் கொள்வனவு செய்றது, புரொடக்ஷன் கண்ட்ரோலிங் உற்பத்தி கட்டுப்பாடு, ஆராய்ச்சி அபிவிருத்தி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். இது எல்லாமே சேர்ந்துதான் வந்து இந்த ஆப்பரேஷன் மேனேஜ்மெண்ட் இருக்கும். அப்ப நாங்க ஆப்பரேஷன் மேனேஜ்மெண்ட்டை வந்து இப்ப நார்மலாவே வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து உங்களுடைய சொந்த கருத்துக்கள்ல கூறுக அப்படின்னு சொன்னா, நீங்க அந்த மாதிரியான விஷயங்களை வந்து முன் வச்சு நீங்க அந்த செயற்பாட்டு முகாமைத்துவம்னா என்னதுன்னு சொல்லி விளக்கவும் முடியும். ஓகேயா? ஸோ இது வந்து நார்மலா டெட் எக்ஸாம் பேப்பர்ல கேட்டு வரக்கூடிய கொஸ்டின்ஸ். அடுத்தது வந்து இந்த செயற்பாட்டு முகாமைத்துவத்தின் முக்கியத்துவங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். செயற்பாட்டு முகாமைத்துவத்தின் முக்கியத்துவம்னு சொல்லி சொன்னா, நாங்க சொல்றது என்னதுன்னு சொன்னா, முதல்ல வந்து அந்த உயர் தரத்திலான பொருட்கள் சேவையை உற்பத்தி செய்யுது. அதாவது வந்து சிறந்த தரமான இப்ப நாங்க பார்த்திருக்கோம் பொருட்களுக்கு ISO, SLS போன்ற தர சான்றிதழ்கள் வழங்குறது, அலால் சான்றிதழ் வழங்குறது. அது எல்லாமே வந்து இந்த செயற்பாட்டு முகாமைத்துவத்தின் முக்கியத்துவம். ஸோ அப்படி நாங்க ஒரு பொருள் வந்து ISL என்ன சொல்றது? SLS, ISO தர சான்றிதழ் வழங்கணும்னா, அந்த பொருள் உற்பத்தி முறையா செஞ்சிருக்கணும். அந்த பொருளுக்கு முறையான சேர்மானங்கள் சேர்க்கப்பட்டிருக்கணும். ஸோ அது எல்லாமே வந்து குவாலிட்டி செக். அதெல்லாம் பார்ப்பாங்க. அடுத்தது வந்து செயற்பாட்டு செயல்முறையின் வினைத்திறனையும் பயனுறுதியையும் வந்து அதிகரிக்க முடிதல். அப்ப அதாவது வந்து என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, இந்த முகாமைத்துவ செயல்முறையில, இந்த செயற்பாட்டு செயல்முறையில வந்து வினைத்திறனை அதாவது வந்து இப்ப நாங்க படிச்சோம் அந்த திட்டமிடல், ஒழுங்கமைத்தல், கட்டுப்படுத்தல் இருக்கு. அந்த எல்லா நடவடிக்கைகள்லையும் வந்து வினைத்திறனையும் பயனுறுதியையும் அதிகரிக்க செய்தல். வினைத்திறன் இப்ப திட்டமிடல்னாலும் செயற்பாட்டு கிரமத்துல நாங்க திட்டமிடலுக்குள்ள சரியா திட்டமிடணும். ஓகே. இப்ப COVID-19 டைம்ல மாஸ்க் உற்பத்தி தேவைன்னு சொன்னா, நாங்க அந்த டைம்ல எவ்வளவு மாஸ்க் உற்பத்தி செய்யணும்னு சொல்லி நாங்க அத சரியா திட்டமிட்டுக் கொள்ளணும். இப்ப அந்த டைம்ல நாங்க மாஸ்க் உற்பத்தி செய்யாம, அந்த டைம்ல நாங்க வேற ஏதாவது உற்பத்தி செஞ்சோம்னு சொல்லி சொன்னா, அதுக்குன்னு முறையான திட்டமிடலா இருக்குமா? இல்ல. ஸோ அதுதாங்க சரியா அப்ப வினைத்திறனா இருக்கணும்னு சொல்லியும் சொல்றாங்க. அடுத்தது வந்து அது பயனுறுதி மிக்கையிலே அமையணும். ஓகே. இப்ப நாங்க ஒரு பொருள் வந்து SLS தர சான்றிதழ், ISO தர சான்றிதழ் அமைய பொருள வந்து நாங்க உற்பத்தி செஞ்சாலும், அந்த பொருள் வந்து சந்தையில வந்து எங்களுக்கு விற்பனை விற்பனை ஆகணும். ஸோ அதுதான் பயனுறுதி மிக்க வகையில இருக்கணும். ஸோ இப்ப நாங்க ஒரு ஆர்கனைசேஷன்ல வந்து ஒரு செயற்பாட்டு நடவடிக்கையில ஒரு ஊழியரை நாங்க அங்க நிரூபிக்கிறோம். நாங்க நிறுவனம் என்ன சொல்றது? அவர மேற்பார்வை செய்றதுக்கு இருக்கோம்னு சொல்லி சொன்னா, அப்ப அவர் அங்க மேற்பார்வை செஞ்சு போகக்குள்ள எந்த ஒரு பொருளுமே வந்து தரம் குறைவானதா இருக்கக்கூடாது. ஸோ அதுதான் பயனுறுதின்னு சொல்லி சொல்றது. அப்ப செயற்பாட்டு செயல்முறையில வந்து வினைத்திறனையும், பயனுறுதியையும் அதிகரிக்க செய்யணும்னு சொல்லி சொல்லலாம். அடுத்தது வந்து உற்பத்திக்கு ரேத்தை இழிவுபடுத்தக்கூடியதாக இருக்கணும். லாபத்த அதிகரிக்கணும். அதாவது முடியுமான்னு மட்டும் இந்த புரொடக்ஷன் இப்ப நாங்க செயற்பாட்டு முகாமைத்துவத்துல தானே உற்பத்தி செய்றோம். அப்போ உற்பத்தி செய்யக்குள்ள அந்த உற்பத்தி பொருளுக்கான கிரயம் வந்து முடியுமான்னு மட்டும் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, குறைவா இருக்கணும். உற்பத்தி கிரயம் குறைவா இருக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த லாபமும் வந்து அதிகரிக்கக்கூடியதா இருக்கணும். அப்ப நாங்க ஒரு செயற்பாட்டு முகாமைத்துல ஒரு உற்பத்தி கிரயம் குறைவா இருந்தா, ஆட்டோமேட்டிக்கா லாபமும் வந்து என்ன நடக்கும்னா, அதிகரிக்க முடியும். அடுத்தது வந்து
இந்த வணிக சூழல்ல போட்டி நிலைமைகளுக்கு வெற்றிகரமா முகம் கொடுக்கிறதுக்கு ஆப்பரேஷன் மேனேஜ்மென்ட் தேவை. இப்ப என்னதான் ஒரு ஆர்கனைசேஷன்ல எல்லா நிறுவனங்கள் காணப்பட்டாலுமே, மெயினா அந்த நிறுவனம் வந்து நம்பி இருக்கிறது என்னது? அந்த ஆப்பரேஷன் செக்ஷன தான் நம்பி இருக்கு. அந்த நிறுவனம் உற்பத்தி செஞ்சா தான் அந்த நிறுவனத்துல இருந்து அந்த பொருள விற்பனை செய்ய இயலும். மார்க்கெட்டிங் டீம் அந்த விற்பனை செஞ்சு வார லாபத்துல ஃபைனான்ஸ் டீம் வந்து எல்லாருக்கும் ஹெச்ஆர்எம் டீமா இருக்கலாம், ஃபைனான்ஸ் டீமா இருக்கலாம், எல்லாருக்கும் சேலரி வழங்குறது, எல்லா விஷயமும் செய்றது. அப்ப அங்க மெயினா இருக்கிறது என்னது? ஆப்பரேஷன் மேனேஜ்மென்ட். அப்ப அங்க வந்து அந்த வணிக சூழல்ல போட்டி நிலைமைகளுக்கு என்ன செய்யணும்? வெற்றிகரமா முகம் கொடுக்கணும். ஓகே, இப்படி மார்க்கெட்ல வந்து புதுசா ஒரு பொருள் ஒண்ணு உற்பத்தி செய்றாங்க. அப்ப அந்த நிறுவனம் அந்த பொருள எப்படியாவது உற்பத்தி செய்றதுக்கு வந்து அவங்க தங்கள தயார்படுத்திக் கொள்ளணும். ஓகே, இந்த உற்பத்தி பொருள்ல வந்து இவ்வளவு தரங்கள சேர்க்கிறாங்க. உற்பத்தி பொருள்ல வந்து இவ்வளவு குவாலிட்டிய செக் பண்றாங்க. ஸோ அதே மாரி அந்த போட்டி நிறுவனங்களோட பன்மடங்குல வந்து அந்த நிறுவனம் அந்த உற்பத்தி செயற்பாட்டு நடவடிக்கையில வந்து கண்ணும் கருத்துமா இருக்கணும். அடுத்தது வந்து புத்துருவாக்கத்துடன் கூடிய பொருட்கள். அதாவது இன்னோவேஷன் லெவல்ல வந்து திங்க் பண்ணி, அந்த பொருள் கிரியேட்டிவ் ஐடியாவோட வந்து அந்த பொருள் சேவைய அறிமுகப்படுத்துறது. இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, சேவையில வந்து கொண்டு வந்தா ஆன்லைன் சிஸ்டம் கொண்டு வராங்க. அது கிரியேட்டிவ் ஐடியா. அதாவது ஆன்லைன்ல வந்து ஆன்லைன் மெத்தட் யூஸ் பண்ணி எல்லாரும் வொர்க் ஃப்ரம் ஹோம் கான்செப்ட்டா இருக்கலாம். வொர்க் செய்றது அந்த மாரி. அதே மாரி இப்போ புரொடக்ஷன்லயும் வந்து திடீர்னு வந்து என்ன செய்றாங்கன்னா, ஒரு புதிய பொருள் ஒண்ணு உருவாக்குறது. ஸோ அது வந்து அந்த உற்பத்தி அதாவது புத்துருவாக்கத்துடன் கூடிய உற்பத்திகள வந்து அறிமுகப்படுத்துறாங்க. ஓகே, அப்ப பாருங்க, அந்த என்ன சொல்றது? கோவிட் டைம்ல தம்மிக்க பெனியன்னு சொல்லி அது ஒரு புத்துருவாக்கம். ஸோ அவங்க அந்த டைம்ல வந்து கொண்டு வந்தது. ஸோ அப்படி இல்லாட்டி இப்ப நாங்க உதாரணத்துக்கு வந்து என்ன சொல்றது? இப்ப இங்கருந்து விண்வெளிக்கு இங்க என்ன சொல்றது? பூமியிலருந்து விண்வெளிக்கு வந்து சுற்றுலா செல்றதுக்கு ஏதாவது ஒரு சுற்றுலா சேவை ஏற்பாடு செய்றதா, அது ஒரு புத்துருவாக்கமா இருக்கும். ஸோ அது வந்து அதுதான் சொல்லுது. அந்த இப்போ ஆப்பரேஷன் மேனேஜ்மென்ட்ல தான் வந்து என்ன செய்யணும்னா, புத்துருவாக்கத்துடன் கூடிய பொருட்கள் சேவைய வந்து அறிமுகப்படுத்தலாம். தயவு செய்து நான் சொல்ற எல்லாத்துக்குமே வந்து ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் வந்து ரெக்கார்டிங்ல சொல்லியிருப்பேன். ஸோ நீங்க ரெக்கார்டிங்க தெளிவா கேட்டா, அந்த எக்ஸாம்பிள் கண்டிப்பா வந்து எக்ஸாம்ல அப்ளை பண்ணுங்க. எக்ஸாம்ல வந்து நீங்க எந்த ஒரு எக்ஸாம்பிளும் அப்ளை பண்ணாட்டி, உங்களுக்கு மார்க்ஸ் தர மாட்டாங்க. அடுத்தது வந்து சமூக பொறுப்புகள சரியான முறையில, அதாவது சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிய வந்து சரியா நிறைவேற்றணும். ஸோ அப்ப ஏன் அது இப்போ ஆப்பரேஷன் மேனேஜ்மென்ட் முக்கியத்துவம்னு சொல்லி சொன்னா, இப்போ ஆப்பரேஷன் மேனேஜ்மென்ட்னால என்னது? உற்பத்தி செய்றது. இப்ப அது உற்பத்தி செய்ற கழிவுகள வந்து சரியா முறை வழிப்போக்கினூடாக அகற்றுறது. அத கார்பேஜ் டிஸ்போஸ் பண்றது. தொழிற்சாலை கழிவுகள வந்து முறையா சுத்திகரிப்பு செய்றது. ஸோ அது மட்டும் இல்லாம இப்போ தளபாட உற்பத்தி நிறுவனம் இப்ப மரங்கள் எல்லாம் வெட்டுவாங்க. ஸோ அப்படி மரங்கள் எல்லாம் வெட்டக்குள்ள அவங்க இன்னும் அத என்ன செய்யணும்? அதே சமயத்துல வந்து அவங்க சிஎஸ்ஆர் ப்ராஜெக்ட் மூலமா வந்து மரநடுகை திட்டமெல்லாம் கொண்டு வரலாம். ஸோ அப்படி எல்லாத்துக்கும் வந்து என்ன செய்றதுன்னு சொல்லி சொன்னா, சமூக பொறுப்பு, சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிய சரியா நிறைவேற்றக்கூடியது வந்து இந்த ஆப்பரேஷன் மேனேஜ்மென்ட்ல. அதுதான் நாங்க இந்த ஆப்பரேஷன் மேனேஜ்மென்ட்ன்னு சொல்ற விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸா இருக்கு. சரியா? ஸோ இதுகள் தான் இப்ப கேட்பாங்க சம்டைம்ஸ். போன முறை 2023, 24 கொஸ்டின்ல வந்து கேட்டிருந்தாங்க. ஆப்பரேஷன் மேனேஜ்மென்ட் வந்து முக்கியத்துவம் என்னதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆப்பரேஷன் மேனேஜ்மென்ட்ல முக்கியத்துவம் என்னதுன்னு சொல்லி. ஓகேயா? சரி. ஓகே. அடுத்தது ஃபங்ஷன் வித்தின் தி பிசினஸ் ஆர்கனைசேஷன். அதாவது ஃபங்ஷன் வித்தின் தி பிசினஸ் ஆர்கனைசேஷன்னு சொல்லி சொல்லக்குள்ள, ஒரு வணிக நிறுவனத்தின் செயற்பாடுகள். மெயினா ஒரு வணிக நிறுவனம் அப்படி இல்லாட்டி ஒரு நிறுவனத்த எடுத்துக்கொண்டா, அதன் மெயினான செயற்பாடுகள தான் வந்து சொல்றாங்க, ஃபங்ஷன்ஸ் வித்தின் தி பிசினஸ் ஆர்கனைசேஷன். அதாவது வந்து அப்ப நார்மலாவே வந்து இது வந்து 2015ல வந்து ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்ல கேட்ட கொஸ்டின் ஒண்ணு. அந்த கொஸ்டின் என்னதுன்னு சொல்லி சொன்னா, ஏதேனும் வியாபார நிறுவனத்தில் செயற்பாட்டு முகாமைத்துவம் மையமாக உள்ளது. அதாவது செயற்பாட்டு முகாமைத்துவம் தான் இங்க புரொடக்ஷன்னு சொல்லி சொன்னாலே என்னது? இந்த ஒரு நிறுவனத்துல வந்து இந்த உற்பத்திங்கிற சொல்ற விஷயம் வந்து மையமா இருக்கும். இப்ப எந்த ஒரு நிறுவனத்த எடுத்துக்கொண்டாலும் பேசிக்காவே வந்து அந்த நிறுவனத்துல அக்கவுண்ட்ஸ் பார்ப்பாங்க. அந்த நிறுவனத்துல ஆப்பரேஷன்ஸ் இருக்கும்.
அந்த நிறுவனத்துல மார்க்கெட்டிங் இருக்கும். இந்த 3மே இருக்கும். இந்த 3ம் இல்லாட்டி குறைஞ்சது இந்த ஃபைனான்ஸ் அண்ட் புரொடக்ஷன் சரி இருக்கும். அந்த நிறுவனம் உற்பத்தி செஞ்சு அத வந்து என்ன செய்யலாம்? விற்பனை செய்றதுக்காக மார்க்கெட்டிங்ஸ் இருக்கு. ஸோ ஃபைனான்ஸ் இருக்கு. ஸோ இந்த 3ம் இருக்கும். அப்படி இல்லாட்டி குறைஞ்சது இந்த புரொடக்ஷன், ஃபைனான்ஸ் மட்டும் இருக்கும். அப்ப எந்த ஒரு நிறுவனத்த எடுத்துக்கொண்டாலும் இந்த 3 பேசிக்கா இருக்கும். இதுக்கு பிறகு தான் அந்த நிறுவனத்துக்கு துண்டா வேணா ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மென்ட் கொண்டு வரதா, ரிசர்ச் அண்ட் டெவலப்மென்ட் யூனிட் கொண்டு வரதா, ஆடிட் டிபார்ட்மென்ட் கொண்டு வரதா, ஸோ இது எக்கச்சக்கமான டிபார்ட்மென்ட்டோ, யூனிட்ஸோ வந்து அதுக்குள்ள இன்வால்வ் ஆகும். அது இல்லாம ஒரு நிறுவனத்த எடுத்துக்கொண்டா பேசிக்கா அந்த நிறுவனத்தின் அடிப்படை செயற்பாடுகள், அப்படி இல்லாட்டி ஒரு நிறுவனத்தின் செயற்பாடுன்னு சொல்லக்குள்ள இந்த ஃபைனான்ஸ் அதாவது அத நாங்க நிதின்னு சொல்லுவோம். புரொடக்ஷன் உற்பத்தின்னு சொல்லுங்க. அது ஓகேயா? அடுத்தது வந்து மார்க்கெட்டிங் சந்தைப்படுத்தல். இந்த 3 விஷயமும் வந்து கண்டிப்பா வந்து இருக்கணும். ஓகே. இந்த 3 விஷயமும் வந்து கண்டிப்பா இருக்கணும். அப்ப ஓகே. ஓகே. ஃபைனான்ஸ் அப்ப இந்த பாருங்க புரொடக்ஷன் அப்படி இல்லாட்டி ஆப்பரேஷன் அதாவது உற்பத்தி அப்படி இல்லாட்டி சந்தைப்படுத்தல்னு கூட நாங்க அந்த விஷயத்த சொல்லலாம். அப்ப இங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நவீன காலத்த பொறுத்த மட்டத்துல வந்து தனியா வேலை செய்யும் நபர்கள விட, ஒரு குழு மூலமா ஒருங்கிணைந்து செய்யக்கூடியதா இருக்கக்குள்ள தான் வந்து, அந்த வணிகம் சக்சஸ்ஃபுல்லா வெற்றி அடையும். அப்ப இந்த வணிக நிறுவனங்கள் வந்து பொருட்கள உற்பத்தி செய்றதுக்கு, அப்படி இல்லாட்டி இந்த சேவைகள வழங்குறதுக்கு வந்து என்ன செய்யணும்னு சொன்னா, கண்டிப்பா வந்து இந்த 3 இந்த ஃபைனான்ஸ், புரொடக்ஷன் அண்ட் ஆப்பரேஷன், இந்த மார்க்கெட்டிங் 3 ஃபங்ஷன்ஸும் வந்து கண்டிப்பா ஒரு நிறுவனத்துல இருக்கணும். ஸோ அந்த நிறுவனங்கள் அந்த அது தயார் பொருட்கள் மற்றும் சேவைகள தயாரிச்சு வந்து லாப நோக்கம் அப்படி இல்லாட்டி லாப நோக்கமற்ற முறையில வந்து செயற்படலாம். ப்ராஃபிட்டபிளோ, நான் ப்ராஃபிட்டபிள் மெத்தட்ல வந்து செயற்பட முடியும். பொதுவா ஒரு நிறுவனத்த எடுத்துக்கொண்டா, இந்த மெயினான இந்த 3 செயற்பாடுகள் வந்து கண்டிப்பா காணப்படும். அதத்தான் நிதி, உற்பத்தி அல்லது செயற்பாடுகள், அடுத்தது வந்து சந்தைப்படுத்தல். இந்த 3 செயல்பாடுகளுமே வந்து எந்த ஒரு நிறுவனத்துக்கும் வந்து மெயினா அவசியமா இருக்கும். சரியா? அடுத்தது. அப்ப நிறுவனத்தின்ட இந்த நோக்கங்கள், குறிக்கோள அடைஞ்சு கொள்றதுக்காக, நிறுவனத்தின்ட நோக்கங்கள், குறிக்கோள அடைஞ்சு கொள்றதுக்காக வந்து என்ன சொல்லுவோம்னு சொன்னா, இந்த செயற்பாடுகள வந்து கண்டிப்பா வந்து அடையணும். சரியா? அப்ப இங்க இருக்க ஒவ்வொரு செயற்பாடும் ஆப்பரேஷனா இருக்கலாம், மார்க்கெட்டிங்கா இருக்கலாம், ஃபைனான்ஸா இருக்கலாம். இது 3மே வந்து ஒன்றுக்கொன்று தொடர்பு கொண்டவையா காணப்படுது. அதாவது வந்து இந்த இங்க வந்து ஒவ்வொரு பகுதியும் வந்து எவ்வளவு சிறப்பா செயல்படுறது என்பத வந்து நாங்க என்ன சொல்றது? இந்த வரைபடம் குறிக்குது. அதாவது மார்க்கெட்டிங் மட்டும் தனித்து நின்று செயற்படவும் முடியாது. நிதி மட்டும் தனித்து நின்று செயற்படவும் முடியாது. அதே மாரி தான் ஆப்பரேஷனும் தனித்து நின்று செயற்பட முடியாது. ஒரு நிறுவனத்த எடுத்துக்கொண்டா இது 3மே ஒன்றுக்கொன்று வந்து சமன அளவுல வந்து அப்படி இல்லாட்டி ஒன்றுக்கொன்று இ இணையா இணைந்து தான் செயற்பட முடியும். சரியா? அப்போ உதாரணமா வந்து உற்பத்தியில வந்து உற்பத்தியும் சந்தைப்படுத்தலும் இணைந்து செயல்படுவது அவசியம். இல்லாட்டி உற்பத்தி அங்க என்ன நடக்கும்? லாபகரமா இருக்காது. அதாவது வந்து இப்போ மார்க்கெட்டிங் இல்லாட்டி என்ன நடக்கும்? என்னதான் பொருள் உற்பத்தி செஞ்சாலுமே இல்ல, சந்தைப்படுத்தாட்டி. சரியா? அதே மாரி தான் வந்து இப்ப நாங்க உற்பத்தி பொருள் செய்ற அந்த உற்பத்திகள் வந்து சம்பளம் வழங்குறது, உற்பத்திக்கு தேவையான அந்த பொருட்கள், உற்பத்தி செலவுகள் அது எல்லாத்தையும் நல்ல சரியான முறையில கால்குலேட் பண்ணி கணிப்பீடு செய்து எடுக்கிறதுக்கு என்ன நடக்கணும்? ஃபைனான்ஸ்ங்கிற நிறுவனம் கண்டிப்பா தேவைப்படும். அப்ப இது 3மே வந்து ஒன்றுக்கொண்டு அவசியமானது தான் காணப்படுது. இந்த முதல் 3 செயற்பாடுகளுக்கு மேலதிகமா தான், அந்த நான் முதல்ல சொன்ன மாரி, மனிதவள ஹெச்ஆர்எம்மா இருக்கலாம், ஆடிட்டா இருக்கலாம், ரிசர்ச் அண்ட் டெவலப்மென்ட்டா இருக்கலாம், மத்த எல்லா சப் டிபார்ட்மென்ட்டோ, சப் யூனிட்டோ, அப்படி இல்லாட்டி சப் ஃபங்ஷன்ஸோ இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. சரி. ஓகே.
சரி. இப்ப நாங்க அடுத்தது பார்ப்போம். நிதி. அப்ப நிதின்னு சொன்னா என்னது? ஃபைனான்ஸ்ன்னு சொன்னா என்னது? அதாவது வளங்கள எப்படி நாங்க முறையா பாதுகாத்துக் கொள்ளணும். அதாவது பிரைசிங் எப்படி இருக்கணும். அந்த வளங்கள ஒதுக்கீடு செய்யக்குள்ள அதுக்கான எவ்வளோ நாங்க பட்ஜெட் பிளான் பண்ணுவோம். ஓகே. இப்போ எம்ப்ளாயீஸ் இவ்வளோ பேர் தேவைன்னா, அந்த எம்ப்ளாயீஸ்க்கு எவ்வளோ சேலரி ஸ்கேல் செய்றோம். ஓகே. இன்றைக்கு இவ்வளோ புரொடக்ஷன் நாங்க உற்பத்தி செய்யணும்னு சொன்னா, அதுக்கான அந்த மெட்டீரியல்ஸ்க்கு எவ்வளோ? இப்ப ரெண்ட் அவுட் எதுவும் செய்யணும்னா, அதுக்கான ரெண்ட் அவுட் எவ்வளோ? அந்த மாரி அந்த வரவு செலவு திட்டம் தயாரிக்கிறது, முதலீடு திட்டங்கள், நிதி வழங்குதல் போன்ற பல்வேறு செயற்பாடுகளுக்கு இந்த நிதி முக்கியத்துவம். அதோட ஃபங்ஷன்ஸ். அதே மாரி மார்க்கெட்டிங். இப்ப மார்க்கெட்டிங் எடுத்தா சந்தைப்படுத்தல்ன்னு சொன்னா, பொருட்கள் அல்லது சேவையை விக்கிறது. அப்படி இல்லாட்டி அந்த பொருள் சேவையை வாங்குறதுக்காக நுகர்வோர ஊக்கப்படுத்துறது. இதுக்காக விளம்பரப்படுத்தணும். இதெல்லாமே என்னதுன்னு சொன்னா, அந்த மக்களோட தேவை விருப்பங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டறியணும். இது எல்லா விஷயமும் யாரு அந்த ஆப்பரேஷன் மேனேஜ்மென்ட்க்கு கண்டிப்பா அவங்க நியூஸ் அப்டேட் பண்ணணும். ஓகே. மக்கள் பொருட்கள்ல இந்த மாரியான மாற்றங்களை எதிர்பார்க்கிறாங்க. மக்கள் இந்த பொருட்களுக்கு இந்த தரங்கள் காணப்பட்டா மட்டும் தான் வாங்குறாங்க. விளம்பரப்படுத்தக்குள்ள தான் தெரியும். ஓகே. இந்த பொருள் எவ்வளவு தூரத்துக்கு மக்கள் மத்தியில போயிருக்கு. அந்த பொருள் மக்கள் விரும்புறாங்களா? விரும்பலையா? எவ்வளவு பேர் பர்ச்சேஸ் பண்றாங்க? இந்த மாரியான விஷயம் எல்லாமே இந்த சந்தைப்படுத்தலோட தான் என்ன செய்யலாம்னு சொன்னா தெரிஞ்சுக்கொள்ள முடியும். இது செயல்பாட்டு நபர்களுக்கோ, செயல்பாட்டு டிபார்ட்மென்ட்க்கு அதாவது ஆப்பரேஷன் மேனேஜ்மென்ட் டிவிஷனுக்கோ, டிபார்ட்மென்ட்க்கோ அதாவது தற்போதைய தயாரிப்பு மற்றும் சேவையை மேம்படுத்துறதுக்கான வழிமுறைகள், அந்த பொருட்கள்ல எப்படி புதிய விடயங்கள உள்ளடக்கலாம். இன்னும் அந்த இன்னோவேஷன், கிரியேட்டிவேஷன் அது எல்லாமே இந்த மார்க்கெட்டிங்கோட ரிலேட்டடா தான் அங்கன ஜாயிண்ட் ஆகுது. சரியா? ஓகே. அடுத்தது நான் அடுத்தது ஆப்பரேஷன்ஸ். இப்போ ஆப்பரேஷன்ஸ்னா தெரியும் தானே? இது 2மே இன் டோட்டலா ஒன்றிணைஞ்சு தான் இந்த ஆப்பரேஷன்னு சொல்ற விஷயத்த அதாவது புரொடக்ஷன் ஆப்பரேஷன் விஷயத்த சக்சஸ்ஃபுல்லா கொண்டு செல்றாங்க. அப்ப இது 2015ல வந்த கொஸ்டின். ஏதேனும் ஒரு வியாபார நிறுவனத்துல செயற்பாட்டு முகாமைத்துவம் மையமா இருக்கு. அப்ப நிறுவனத்தின் அடிப்படை செயற்பாடுகள் முகாமைத்துவத்தை தகுந்த விளக்கப்படங்களையும், உதாரணங்களையும் கொண்டு விளக்குக. அப்ப நான் அதுக்கான உதாரணங்கள் சொன்னேன். முதல்ல செயற்பாட்டு இது 10 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. அப்ப செயற்பாட்டு முகாமைத்துவம்னா என்னதுன்னு சொல்லியாச்சு. அடுத்து செயற்பாட்டு முகாமைத்துவம் முடியுமான மட்டும் இன்னொரு விஷயம். நாங்க வரைபடங்கள் எதுவும் எங்களுக்கு புக்ஸ்ல தந்திருந்தா, அந்த வரைபடங்கள நல்லா பார்த்துக்கொண்டு போங்க. எக்ஸாம்ல அது ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா, கண்டிப்பா நீங்க அந்த வரைபடத்த அப்ளை பண்ணுங்க. சரியா? பாருங்க இது ஒரு வரைபடம் இருக்கு. இதுதான் முதலாவது ஃபர்ஸ்ட் வரைபடம். ஓகே. ஓகே. அடுத்த வரைபடம். சரியா? அதுக்கு அடுத்தது மார்க்கெட்டிங் ஃபங்ஷன் சொல்லியாச்சு. ஆப்பரேஷன் ஃபங்ஷன் சாரி ஃபைனான்ஸ் ஃபங்ஷன் சொல்லியாச்சு. இது 3மே கொலாப்ஸ் ஆகி தான் ஒரு ஆர்கனைசேஷன சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போகுதுன்னு சொல்ல சொன்னா ஓகே. சரி. அடுத்தது டைப் ஆஃப் த ஆப்பரேஷன். அப்ப இந்த செயற்பாடுகள் இப்ப நாங்க செயல்முறைகள்னு சொல்லலாம். அதாவது செயல்பாடுகளின் வகைகள் டைப் ஆஃப் த ஆப்பரேஷன். அதாவது இப்போ ஆப்பரேஷன்ஸ்ன்னு சொன்னோன எல்லாருமே என்ன நினைக்கிறதுன்னா நார்மலா, ஓகே இப்ப ஆரம்ப காலகட்டங்கள்ல நாங்க பொருட்கள், சேவைகள உற்பத்தி செஞ்சாச்சு. அத வெளியீடு செஞ்சாச்சு. அதாவது நாங்க ஏதாவது இப்ப சட்டி உற்பத்தி செய்யணும்னா களிமண்ண பயன்படுத்தியாச்சு. நான் களிமண் சட்டி உற்பத்தி செஞ்சாச்சு. விற்பனை செஞ்சாச்சு. அதுதான் ஆப்பரேஷன். ஆனா ஆப்பரேஷன்ங்கிறது பொருள் சேவையை மட்டும் உற்பத்தி செய்றது இல்ல. இந்த கீழ்வரும் செயற்பாடுகள் எல்லாத்தையும் ஓவராலா இன்க்ளூட் பண்றது. இந்த மாதிரியான விஷயங்களை செயற்படுறது தான் என்னதுன்னா, செயற்பாட்டு ஆ முகாமைத்துவத்தின் வகை. அதாவது செயல்பாடுகளோட வகைகள்னு சொல்லுவோம். அப்போ ஆப்பரேஷன்னு சொன்னா, ஒ அதாவது நாட் ஒன்லி ஃபார் த குட்ஸ் அண்ட் ப்ரொடியூசிங். ஓகேயா? ஸ்டோரேஜ், டிரான்ஸ்போர்ட் அல்லது டிரான்ஸ்போர்டேஷன், எக்ஸ்சேஞ்சஸ், என்டர்டெயின்மென்ட், கம்யூனிகேஷன் இது எல்லாமே நாங்க ஆப்பரேஷன்ஸ்ன்னு சொல்லி தான் சொல்லுவோம். ஓகே. ஓகே. 2018ல ஒரு கொஸ்டின்ஸ் வந்திருக்கு பாருங்க. செயற்பாட்டு முகாமைத்துவத்தின் இதயமான நிலைமாற்றல் செயன்முறை பலவிதமான வகைகளை எடுக்கலாம். அவ்வாறான 5 நிலைமாற்றல்
செயல்முறைகளை வந்து அதாவது வந்து நிலைமாற்ற செயல்முறைகள் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதாவது என்னென்ன வகைகள் இருக்குதுன்னு சொல்லி எங்களுக்கு இங்க வந்து சொல்லணும். ஓகேயா? ஸோ அப்ப முதலாவது பாருங்க குட் பர்ச்சேசிங். அதாவது சாரி குட் ப்ரொடியூசிங். அதாவது குட் ப்ரொடியூசிங்ன்னு சொல்லி சொன்னாலே வந்து நாங்க அத என்ன சொல்றதுன்னு சொல்லி சொன்னா, அதாவது பொருட்கள், சேவைகள வந்து உற்பத்தி செய்றது. ஸோ ஃபார்மிங் மைனிங், கன்சல்டேஷன், மேனுஃபேக்சரிங், பவர் ஜெனரேஷன். அதாவது விவசாயம், சுரங்கம், கட்டுமான உற்பத்தி, மின் உற்பத்தி இதுகள் எல்லாமே வந்து குட் ப்ரொடியூசிங். இது வந்து ஒரு வகையான டைப் ஆஃப் ஆப்பரேஷன். அடுத்தது வந்து ஸ்டோரேஜோ டிரான்ஸ்போர்ட்டேஷன். அதாவது சேமிப்பு அப்படி இல்லாட்டி நாங்க ஸ்டோரேஜ்னா என்னது? களஞ்சியப்படுத்துறது, சேமிக்கிறது. டிரான்ஸ்போர்ட்டேஷன்னா போக்குவரத்து. இப்போ உதாரணத்துக்கு வந்து பாருங்க, போக்குவரத்துன்னு சொல்லி சொன்னா விமான சேவை, பஸ்ஸஸ், ஏர்லைன், மெயில் சர்வீஸ், ட்ரக்கிங் மெயில் சர்வீஸ் அதாவது மின்னஞ்சல் சேவை, தபால்ல வந்து இப்போ கடிதங்கள கொண்டு செல்றது, கொண்டு போறது. ஸோ மூவிங் டாக்ஸிஸ் அதாவது வந்து என்ன சொல்றது? அந்த டாக்ஸி என்ன அதெல்லாமே போக்குவரத்தோட படுறது தான். ஓகேயா? ஸோ இதுகள் எல்லாமே வந்து என்னதுன்னா, நாங்க அதாவது சேமிப்புன்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது ஸ்டோரேஜ்னா களஞ்சியம்னு சொல்லி சொல்லுவோம். அப்படி இல்லாட்டி டிரான்ஸ்போர்ட்னா போக்குவரத்து. அப்ப அது ஒரு டைப் ஆஃப் ஆப்பரேஷன். அடுத்தது எக்ஸ்சேஞ்ச் பரிமாற்றங்கள். அப்ப பரிமாற்றம்னு சொல்லி சொன்னா, அது கூட ஒரு ஆப்பரேஷன் மேனேஜ்மென்ட் தான். அப்ப மொத்த வியாபாரி கிட்ட இருந்து சில்லறை வியாபாரிட்ட போறது, சில்லறை வியாபாரிட்ட இருந்து நுகர்வோருக்கு போறது, அந்த மாரி. பாருங்க. அப்ப அங்கனா ரிட்டெய்லிங் சில்லறை விற்பனை, ஹோல்சேலிங் மொத்த விற்பனை, பேங்கிங் அப்ப பரிமாற்றம்னு சொல்லி சொன்னா, இப்ப பேங்க்ல பாருங்க இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்ப நாங்க என்ன செய்றோம்னு சொல்லி சொன்னா, ஓகே பேங்க்ல பரிமாற்றம் நடக்கிறது. அப்ப பணத்த பரிமாற்றம் செய்றதா இருக்கலாம். ஸோ அப்படி இல்லாட்டி சேவைகள் ஏதாவது பரிமாற்றம் செய்து கொள்ளக்கூடியதா இருக்கலாம். ஓகே நான் இப்ப வந்து செக்க குடுக்குறேன். ஸோ செக் குடுத்தோம்னா, அவரு எனக்கு அதுக்கு பதிலா பணம் குடுக்குறார். அது ஒரு பரிமாற்றம், எக்ஸ்சேஞ்ச் நிகழ்வு. ரென்டிங் அதாவது வந்து வாடகை குடுக்குறது. இப்ப வாடகை குடுக்குறதுன்னு சொல்லி சொன்னா என்னது? அது ஒரு பரிமாற்றம். ஓகே. நான் அந்த வீட்டின் ஓனரா இருக்கலாம். அந்த கடையின் ஓனரா இருக்கலாம். நான் வந்து என்ன செய்றேன்னு சொல்லி சொன்னா, நீங்க தான் அந்த கடைய செஞ்சு கொண்டு போறேன்னா, உங்களுக்கு வந்து நான் என்ன செய்றேன்? அப்ப அந்த கடைய ரென்ட்டுக்கு குடுக்குறேன். ஸோ அப்ப அங்க வந்து எங்களுக்கு நடந்த டைப் ஆஃப் ஆப்பரேஷன் என்னது? எக்ஸ்சேஞ்சிங்ல வர இந்த ரென்டிங்ன்னு சொல்ற விஷயம். அதே மாரி தான் லீசிங் குத்தகைக்கு குடுக்குறது. இப்போ வாகனங்கள் வாடகைக்கு விடப்படுறது. ஸோ அது எல்லாமே வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, லீசிங். லைப்ரரி. இப்ப லைப்ரரி அப்ப அதுவும் வந்து நாங்க என்ன செய்யணும், எக்ஸ்சேஞ்ச். பாருங்க, இப்ப நாங்க புத்தகத்த குடுக்குறோம். ஸோ புத்தகத்த குடுக்குறதுக்காக வந்து எங்கட்ட வந்து ஒரு கட்டணமோ, அப்படி இல்லாட்டி இப்ப நார்மலா ஏதாவது ஒரு என்ன சொல்றது, ஒரு அ என்ன லைப்ரரி கார்டோ அந்த மாரி இருக்கும். ஸோ அத வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றது. அடுத்தது லோன்ஸ், கடன். ஸோ இது எல்லாமே வந்து எக்ஸ்சேஞ்ச், பரிமாற்றம்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். பரிமாற்றம். இது ஒரு டைப் ஆஃப் ஆப்பரேஷன். அடுத்தது என்டர்டெயின்மென்ட், பொழுதுபோக்குகள். இப்ப பொழுதுபோக்குகள்னு சொல்லி சொன்னா திரைப்படங்கள், வானொலி, அ அ தொலைக்காட்சி, மத்த கச்சேரிகள், ஸோ இதுகள் ரெக்கார்டிங்ஸ் இது எல்லாமே வந்து ஒளிப்பதிவு செய்றது. இது எல்லாமே வந்து என்டர்டெயின்மென்ட். ஸோ அது கூட வந்து ஒரு ப்ராசஸ் தான். இப்ப இந்த இப்ப ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில வந்து இப்ப ஒரு படம் தயாரிக்கிறது. அப்போ முதல்ல வந்து இப்ப என்னென்ன எத்தன பேர் வந்து வாராங்க அந்த படத்துக்கு நடிக்க. ஸோ அதுல அப்புறம் நடிக்கிறது ப்ராசஸிங். ஸோ ஃபைனலா வந்து படம் வெளியாகுறது. ஸோ அது வந்து அது என்டர்டெயின்மென்ட் ஃபிலிம்ஸ். அப்ப ரேடியோ அண்ட் டெலிவிஷன். ஸோ அதே மாரி தான் இப்ப வானொலி மற்றும் வானொலி மற்றும் தொலைக்காட்சிகள்னு சொல்லி சொன்னா, அது எல்லாமே வந்து சேவைகள். ஸோ அந்த சேவைய வழங்குறதுக்கு வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, ஸோ அதுல வேலை செய்ற நபர்களா இருக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவையான விஷயங்கள வந்து ஷேர் பண்றது, டெலிவிஷன்ல ஸோ எங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன வந்து நாங்க பெற்றுக்கொள்றது. ஸோ அது என்டர்டெயின்மென்ட்ன்னு சொல்லி சொல்றது. அடுத்தது கன்சர்ட் அண்ட் ரெக்கார்டிங் அதாவது பெரிய 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 பெரியன்னு சொல்லி இல்ல நிகழ்வுகள், சடங்குகள் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே. ஸோ இதுதான் வந்து அந்த செயல்பாடு. இந்த ஆப்பரேஷன் முகாமைத்துவம்னு சொல்ற விஷயத்துல வந்து வகைகளா இருக்கும். அதாவது வந்து அது சிட்யூவேஷனுக்கு பொறுத்து, அந்த பெர்சன் நுகர்வோரோட தன்மைக்கு பொறுத்து, சந்தைப்படுத்தல் சூழல பொறுத்து வந்து இந்த டைப் ஆஃப் ஆப்பரேஷன்ஸ் வந்து மாறுபடும்னு சொல்லி சொல்வோம். அடுத்தது வந்து கம்யூனிகேஷன் தொடர்பு. அப்ப இந்த தொடர்புன்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து நியூஸ் பேப்பரா இருக்கலாம், ரேடியோ அண்ட் டெலிவிஷன், நியூஸ் க க அ ஒ நியூஸ் கேசட், டெலிபோன், சேட்டலைட் இதெல்லாமே வந்து என்னதுன்னா, கம்யூனிகேஷன் தொடர்பு கொள்ளக்கூடிய சாதனங்கள், தொடர்பு முறைகள். ஸோ இது கூட வந்து ஒரு ஆப்பரேஷன் மேனேஜ்மென்ட் ப்ராசஸ்ல தான் நடக்குது. இப்ப நியூஸ் பேப்பர்ஸ் எடுத்துக்கொள்வோம். ஓகே நியூஸ் பேப்பருக்கு முதல்ல என்ன செய்றோம், நாங்க தேவையான தகவல்கள் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்றோம். ஸோ அத தகவல்கள பெற்றுக்கொண்டு நாங்க அனலைசிஸ் பண்ணிட்டு, அப்புறம் நாங்க என்ன செய்றோம், அந்த நியூஸ் பிரிண்டிங்
கொடுக்குறோம். ஸோ இது வந்து ஒரு கம்யூனிகேஷன், ஒரு தொடர்பு, வானொலி. இப்ப நாங்க வந்து ரேடியோல கால் பண்ணி, ஓகே, எங்களுக்கு தேவையான பாட்ட கேட்டுக்கொள்றது, எங்களுக்கு தேவையான ஃப்ரெண்ட்ஸ்க்காக நாங்க சாங்ஸ் டெடிகேட் பண்றது. ஸோ இது எல்லாமே வந்து என்டர்டெயின்மென்ட். ஸோ இது கூட ஒரு ஆப்பரேஷன்ஸ்ல தான் இருக்கும். ஓகே, கஸ்டமர் கால் எடுக்குறாரு. ஓகே, அப்ப அங்க வொர்க் பண்றவங்க, ஓகே நான் ஆன்சர் பண்ணியாச்சு. ஓகே, அப்ப அவரோட கதைச்சாச்சு. ஸோ அவரு ஒரு சாங் ஒண்ணு போட சொல்றாரு. ஓகே, டக்குனு ஆடியோல இருந்து அந்த சாங்க வந்து ப்ளே பண்ணேன். ஸோ இதுதான் வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா நார்மலாவே வந்து நான் சொல்ற மாரி அந்த தொடர்புகள்ன்னு சொல்லி சொல்றது. ஓகே. ஸோ அப்ப என்டர் நார்மலாவே வந்து ஒரு செயற்பாட்டு முகாமைத்துவத்துல வந்து கேட்பாங்க. செயற்பாட்டு முகாமைத்துவத்துல இதயமான நிலைமாற்றல் செயல்முறை பலவிதமான வகைகள் இருக்கலாம். அதாவது இப்ப இந்த டிரான்ஸ்போர்ட் மெத்தட் வந்து பலவிதமான வகையில எடுக்கலாம். டிரான்ஸ்போர்ட் மெத்தட் வந்து பலவிதமான வகைகள வந்து எடுக்கலாம். நீங்க இந்த அசைன்மென்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா பார்த்தீங்களான்னு சொல்லி தெரியாது. ஸோ நான் இந்த ரெக்கார்டிங்ல வந்து அ எகைன் நான் அத வந்து விளங்கப்படுத்துறேன். பல்வேறு விதமா பல வகையான செயல்முறைகள்னு சொல்லி சொன்னா, இப்ப அதுல இருக்கலாம். அதாவது பொருட்கள், தொழில்நுட்பங்கள், உற்பத்தி முறை. இப்ப இதே வந்து பெட் கம்யூனிகேஷன் அப்படின்னா எடுத்தா, அங்கன கன்வர்சேஷன் வந்து நான் என்ன சொல்றது? அப்ப அங்கன அந்த மெயினா செய்ய வேண்டிய ப்ராசஸா வந்து கனெக்ஷன்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கிறது, அந்த மாரியான விஷயங்கள்லாம் இருக்கும். சரியா? ஸோ இதே வந்து நாங்க குட்ஸ் ப்ரொடக்ஷன் சொன்னா, அந்த பொருத்துதல் அந்த மாரியான வேலைகள்லாம் செய்யக்கூடியதா இருக்கும். சரியா? ஸோ இதுதான் வந்து டைப் ஆஃப் த ஆப்பரேஷன்ஸ்ன்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். ஓகே. ஓகே. அடுத்த ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அதாவது வந்து ஓகே. ஸோ இங்க கொஸ்டின்ஸ் ஒண்ணு இல்ல. அந்த கொஸ்டின்ஸ் எக்ஸாம் பேப்பர்ஸ்ல 2016, 17, 2017, 16, 13 பேப்பர்ல வந்தது. அதாவது வந்து ஒரு நடுத்தர உற்பத்தி நிறுவனத்துல வந்து செயற்பாட்டு முகாமையாளரா உங்களை கருதி உங்கள் தொழிலின் வகிப்பாகத்தை, அதாவது வியாபாரத்தை வந்து விபரமா விளக்க சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து நான் அந்த செயற்பாட்டு முகாமைத்துவத்தின் முக்கியத்துவம் சொன்னேன். அதே வந்து நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னா ரொட்டேஷனா இதுக்கு எழுதலாம். அப்படி இல்லாட்டி வணிக நிறுவனம் ஒன்றின் முகாமையாளர் ஒருவர் எத்திணைக்களத்தில் வேலையாற்றினாலும் அவர் செயற்பாட்டு தொழிற்பாட்டினை ஒரு முழு விளக்கத்தினையும் கொண்டிருத்தல் வேண்டும். சோ அப்ப அந்த ஓகே. சோ அப்ப அந்த முழுமையான அந்த முகாமைத்துவ தொழில்பாட்டையிட்டு முழு விளக்கத்தையும் கொண்டிருக்க அவசியமாகும். இக்கூற்றை நியாயப்படுத்துக. ஓகே, நான் பேப்பர்ஸையும் கொஞ்சம் உங்களோட கம்பேர் பண்ணி கொண்டு ஈஸியா. ஓகே. பாருங்க. அப்ப நார்மலா ஒரு நீர் தெரிவு செய்த ஏதேனும் ஒரு நிறுவனத்தின் செயற்பாட்டு முகாமையாளரின் நடவடிக்கைகளையும் பொறுப்புகளையும் விவரிக்குக. அப்படி இல்லாட்டி நாங்க லாஸ்ட் இயர் பேப்பர்ல வந்து இந்த ஒரு கேட் பேப்பர்ஸ்ல வந்து இந்த கொஸ்டின் தான் செயற்பாட்டு முகாமைத்துவத்தின் வந்து முக்கியத்துவம் என்னதுன்னு சொல்லி. ஸோ கொஸ்டின்ஸ் எப்படி வந்திருந்தாலும் நான் இன்னொரு ட்ரிக்ஸும் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி நாங்க படிச்ச நேர ஆன்சரை வந்து அதுக்கு எப்படி அக்யூரேட்டா எழுதுறதுன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு ப்ராக்டிசஸ் இருக்கணும். அப்ப பாருங்க, இப்ப இதுல எல்லாமே கேட்டிருக்காங்க. பொதுவா செயற்பாட்டு முகாமையாளர் தொழில்பாடு, அப்படி இல்லாட்டி செயற்பாட்டு முகாமைத்துவத்தின் வந்து தொழில்பாடுகள், செயற்பாட்டு முகாமைத்துவத்தின் வந்து நடவடிக்கைகள் என்னதுன்னு சொல்லி. அப்ப கோமனா நாங்க என்ன வினைத்திறனான வணிகமாக செயற்பாட்டு முகாமைத்துவத்தை வந்து என்ன செய்யணும்னா முகாமை செய்யணும். அப்ப அந்த ஆபரேஷன் மேனேஜ்மெண்ட் அந்த டிவிஷன் தானே, ஒரு டிபார்ட்மெண்ட்டோ டிவிஷனோ. ஸோ அதை வந்து நாங்க வினைத்திறனா வந்து வினைத்திறன் வணிகமாக வந்து செயற்படணும்.
தொடர்ந்தேர்ச்சியாக வணிக செயல்முறைகளுக்கு சரியான விநியோகஸ்தர்களை முகாமை செய்தல். அதாவது வந்து இப்ப இந்த ஆப்பரேஷன் மேனேஜ்மெண்டோட யாரு ரிலேட்டட் கூடுதல? சப்ளை பண்றவங்க. அதாவது வழங்குனர்கள்னு சொல்லி. அப்ப அந்த வழங்குனர்கள் வந்து தொடர்ச்சியான முறையில சரியான விநியோகஸ்தர்கள வந்து எங்களுக்கு முகாமை செய்யணும். எங்களுக்கு பொருள் தேவையான நேரம் அந்த விநியோகஸ்தர்கிட்ட வந்து இருக்கணும். உடனுக்குடனும் வந்து அதே வேளை வந்து தரம் கூடியதாகவும், விலை குறைவானதாகவும் பொருள வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய சான்ஸ் கிடைக்கணும். ஸோ அத வந்து இந்த செயற்பாட்டு முகாமையாளர் கவனிச்சு கொள்ளணும். அடுத்தது வந்து லாபத்தை முகாமை செய்வதற்காக உற்பத்தி கிரயத்தை முகாமை செய்தல். அப்ப நாங்க படிச்சது தான் முதல்ல. அதாவது ப்ராஃபிட்ட வந்து நாங்க இன்கிரீஸ் பண்ணிக்கொள்ள, அந்த புரொடக்ஷன் உற்பத்தி செய்யக்குள்ள அதுக்கான காஸ்ட்ட வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு நாங்க மினிமைஸ் பண்ணிக்கொள்றோமோ, அவ்வளவுக்கு அவ்வளவு ப்ராஃபிட் இன்கிரீஸ் ஆகும். அடுத்தது வந்து உள்ளக திறமைகளை முகாமை செய்தல். அதாவது உள்ளக திறன்கள். இன்டர்னல் பார்ட்டிஸ். அதாவது இன்டர்னல் பார்ட்டிஸ்னா என்னது? ஊழியர், எம்ப்ளாயீஸா இருக்கலாம். அந்த அந்த புரொடக்ஷன் என்ன நடக்குது? அங்க அந்த ஆர்கனைசேஷன்ல என்ன புரொடக்ஷன் செய்றாங்க? ஸோ அந்த புரொடக்ஷன் செய்றதுக்கான ஃபெசிலிட்டீஸஸ் எப்படி இருக்குது? ஸோ நார்மலா வந்து அதுக்கான மெஷினரீஸ் இருக்கா? டூல்ஸ் இருக்கா? அதுக்கான வொர்க் செய்றதுக்கான துண்ட டிபார்ட்மெண்ட் அப்படி இல்லாட்டி டிவிஷன்ஸ் இருக்கா? ஸோ இது எல்லாத்தையும் வந்து என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, பார்த்து கொள்ளணும். ஓகேயா? ஸோ அடுத்தது வந்து முக்கிய செயல்முறையில ஒருங்கிணைப்பதன் மூலம் சந்தையில் நிலைத்திருப்பது. ஓகே. நிலைத்திருப்பதற்காக வணிகத்தின் இறுதி நோக்கத்தை வந்து ஆதரித்தல். ஸோ இப்ப இங்க நார்மலா அடுத்த விஷயம் வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, இப்ப வணிகத்துல வந்து இந்த ஆப்பரேஷன் மேனேஜ்மென்ட்ல வந்து முக்கிய செயல்முறைகள், அதாவது வந்து இப்ப என்னென்ன ஃபங்ஷன்ஸ் வந்து ரொம்ப ரிலேட்டட் ஆகுது இதோட. ஸோ அப்படின்னா அப்ப அந்த ஃபங்ஷன் வந்து கண்டிப்பா செஞ்சே ஆகணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஓகே, இப்ப ஒருத்தர் தச்சு முடிச்ச உடனே அடுத்ததுக்கு வந்து அவர் வந்து நூல் தான் வெட்டணும்னு சொல்லி சொன்னா, அந்த ஃபங்ஷன் கண்டிப்பா செஞ்சு ஆகணும். அவர் அங்க அப்படி அந்த நூல் வெட்டாம அடுத்ததுக்கு ஸ்கிப் ஆகக்குள்ள அங்க என்ன நடக்கும்னா, அந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து எந்த ஒரு என்ன சொல்றோம், நூலும் வெட்டிப்படு இல்லாம இருக்கும். ஸோ இதுதான் வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, அவன ஒரு முக்கிய செயல்முறைகள வந்து ஒருங்கிணைப்பதன் மூலம் சந்தையை நிலைத்து இருப்பதாக வணிகத்தின் இறுதி நோக்கத்தை ஆதரித்தல். அப்ப அந்த முக்கியமான செயல்முறைகள வந்து நாங்க என்ன செய்யணும்? கண்டிப்பா வந்து ப என்ன செய்யணும்? அத வந்து நாங்க ஃபங்ஷனாலிட்டி அதாவது வந்து கனெக்டட் பண்ணிக்கொள்ளணும்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. அடுத்தது வந்து, இப்ப நாங்க இது நார்மலாவே வந்து சொல்லலாம். அதாவது முகாமையாளருக்குனாலும் வந்து, அவருக்குன்னு சொல்லி வந்து என்ன இருக்குன்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து ஃபங்ஷன்ஸ் இருக்கும் ஆப்பரேஷன் மேனேஜ்மென்ட்ல. அதாவது முதலாவது வந்து எதிர்வு கூறல் கேள்வி. அதாவது ஃபோர்காஸ்டிங் டிமாண்ட்ன்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப ஃபோர்காஸ்டிங் டிமாண்ட்ன்னு சொல்லி சொன்னா என்னது? அதாவது எதிர்காலத்துல வந்து அந்த பொருளுக்கு வந்து எவ்வளவு தரவீதமான கேள்வி இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கொண்டு, அந்த எதிர்காலத்துல வெளியிடக்கூடிய பொருளோ அல்லது சேவைய வந்து நாங்க நிகழ்காலத்துல சிந்தித்து அந்த பொருள் சேவைய வந்து எப்படி பெற்று என்ன மாரியான முறையில பெற்றுக்கொள்ள முடியும்? என்ன மாரியான நடவடிக்கை இருக்கணும்னு சொல்லி கண்டறியறது. அப்ப முதலாவது வந்து எதிர்வு கூறல் கேள்வி. அதாவது வந்து எதிர்வு கூறல் இப்ப இது வந்து அந்த ஆர்கனைசேஷன்ல மேனேஜரா இருக்கலாம். அவர் தான் டிசிஷன் பண்ணணும். எதிர்வு கூறல் கேள்வி. அப்படி இல்லாட்டி நாங்க என்ன சொல்லுவோம்னு சொல்லி சொன்னா, இப்ப அந்த நிறுவனத்தின் வந்து முக்கியத்துவம் செயற்பாட்டு முகாமைத்துவத்தோட முக்கியத்துவம்னு சொல்லி சொல்லக்குள்ளயும், இந்த எதிர்வு கூறல்ன்னு சொல்ற விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ்ன்னு சொல்லி விளங்குது. ஓகேயா? அடுத்தது வந்து பாருங்க, கொள்வனவு திறன் திட்டமிடல். அதாவது வந்து லாபத்த வந்து முகாமை செய்தாலும், உற்பத்தி செய்ய விநியோகிக்கப்பட்ட அதாவது வந்து உற்பத்தி போன்ற வசதிகளை வந்து நாங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, நார்மலா அவரு பார்க்கணும். கொள்வனவு திறன் திட்டமிடல். அதான் கெப்பாசிட்டி பிளானிங்ன்னு சொல்லி. ஓகே. இப்ப இந்த ஒரு பொருள் வந்து எவ்வளோ அளவு வேணும்? இப்போ இந்த புரொடக்ஷன் வந்து நான் இன்றைக்கு 1500 வந்து அவுட்புட் பண்றேன்னா, அதுக்காக எவ்வளோ ஃப்ளோர் தேவை? ஸோ அதுக்கான ஃபர்ஸ்ட் ஃபங்ஷன் ஸ்டெப் என்ன? செகண்ட் ஃபங்ஷன் ஸ்டெப் என்ன? தேர்ட் ஃபங்ஷன் ஸ்டெப் என்னன்னு சொல்லி, ஸோ அப்படி வந்து ஒரு ஹைரார்கி லெவல்ல வந்து அந்த காணப்படும். ஓகேயா? சரி. அடுத்தது வந்து தளவமைப்பு, வடிவமைப்பு. இது எல்லாமே வந்து ஒரு மேனேஜர்ட்ட வந்து டிசிஷன்ல வந்து மெயின் இம்பார்ட்டன்ஸ் குடுக்குற விஷயங்கள். அதாவது வந்து இப்ப தலைவர் என்ன சொல்லுது? அதாவது வந்து ஆ தளவமைப்பு, வடிவமைப்பு. அதாவது வந்து இப்ப நாங்க அந்த ஆர்கனைசேஷன்ல இருக்கக்குள்ள வந்து அந்த லே அவுட்ஸா இருக்கலாம். அதெல்லாம் சரியா வந்து வடிவமைக்கணும். இப்போ ஒரு ஃபங்ஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்றது எங்கன, சரியா எண்ட் ஆகுறது எங்கன, அதுக்கு ஏத்த மாரி நாங்க சரியான விஷயங்கள வந்து எலோகேட்டட் பண்ணி குடுக்கணும். ஸோ அதுதான் வந்து அங்கன சொல்லக்கூடிய விஷயங்கள். சரியா? அடுத்தது வந்து உற்பத்தி அட்டவணைப்படுத்தல். அதாவது வந்து புரொடக்ஷன் ஷெட்யூலிங். அப்போ உதாரணத்துக்கு வந்து சொல்லப்போனா, அதாவது வந்து பயன்பாட்டுல அப்படி இல்லாட்டி நிர்வகிக்கப்பட்ட தொழிற்பாடுகளை வந்து ஒழுங்கமைக்கிறது. ஸோ அது மட்டும் இல்லாம தேவையான
திட்டத்தை வந்து உற்பத்தி அட்டவணையை வந்து தீர்மானிக்கிறது. ஸோ இது எல்லாமே வந்து என்னதுன்னு சொன்னா உற்பத்தி அட்டவணைப்படுத்தல், ப்ராடக்ட் ஷெட்யூலிங்னு சொல்லி நாங்க சொல்வோம். அடுத்தது வந்து தர முகாமைத்துவம், குவாலிட்டி மேனேஜ்மெண்ட். ஸோ இதனாலும் வந்து ஒரு ஆப்பரேஷன் மேனேஜ்மெண்ட் ஆர்கனைசேஷனுக்கு இம்பார்ட்டண்டா இருக்கும். அப்படி இல்லாட்டி ஆப்பரேஷன் மேனேஜ்மெண்ட்ல வந்து மேனேஜர் வந்து இது வந்து ரெண்டுமே வந்து இம்பார்ட்டன்ஸா இருக்கக்கூடிய சான்ஸ் இருக்கு. சரியா? ஸோ இதுதான் வந்து நார்மலா இந்த செயற்பாட்டு முகாமைத்துவத்தின் முக்கியத்துவம்னு சொல்லி கேட்டாலோ, அப்படி இல்லாட்டி செயற்பாட்டு முகாமைத்துவத்தின் நன்மைகள், செயற்பாட்டு முகாமைத்துவத்தின் நடவடிக்கைகள்னு சொல்லி கேட்டாலோ, இந்த கொஸ்டின்கள் தான் வந்து நீங்க எழுதணும். ஓகேயா? 1 மினிட்.